உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாளையில இருந்து எழிலுக்கும் சுடருக்கும் சண்டை போடுறதுக்கு நேரமே இருக்காது. ஒன்லி ரொமான்ஸ் மட்டும்தான். ஐயோ, சுடர் வரா. நம்ம கிளம்பிடலாம். அத்தை இந்த விஷயத்தை சுடர் கிட்ட சொன்னது அவளே ஷாக் ஆக போறான்னு நினைக்கிறேன். அப்படியே எந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாங்கிறதையும் குறிச்சு கொடு. சரிங்கம்மா, அதையும் நான் கையோட குறிச்சு கொடுத்துறேன். கனகவல்லி அம்மா ஜோசியர் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க? சுடர், அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்த கொண்டு வரமா. எழில், ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. என்ன விஷயம்? இங்க உட்காருப்பா. வா உட்கார். அம்மா, ஜோசியரை வீட்டுக்கு வர வச்சிருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, கல்யாணம் முடிஞ்ச கையோட சாந்தி முகூர்த்தத்தையும் பண்றதானப்பா சம்பிரதாயம். அதான் ஒரு நல்ல நேரத்தையும் தேதியும் குறிக்கிறதுக்காக ஜோசியரை வர சொல்லியிருந்தேன். சாந்தி முகூர்த்தமா? ஆமாப்பா, உனக்கும் சுடருக்கும் தான். என்னம்மா? ஆமா எழில், உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்ல, அப்பதானப்பா நம்ம குடும்ப விருத்தி ஆகும். இல்லம்மா, அது வந்து அம்மா. ஆக்சுவலா இந்தாங்கம்மா. போதும். இந்தாங்கம்மா. இதுல கிரக அமைப்பு படி சாந்தி முகூர்த்தத்துக்கான சரியான நேரத்தை குறிச்சிருக்கேன். சரி, நீங்களும் அதுபடி ஏற்பாடு பண்ணீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை இறைவன் அருளால ரொம்ப சுபிட்சமா இருக்குமா. நல்லது ஜோசியரே. சரிம்மா, அப்ப நான் புறப்படுறேம்மா. இத ஒரு நிமிஷம். இந்தாங்க. நல்லதும்மா. ஜோசியர் சாந்தி முகூர்த்தத்தை நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாருப்பா. நேரத்தையும் குறிச்சு கொடுத்துட்டாரு. உனக்கு ஓகே தானே? அது வந்துமா. அம்மா அம்மா, என்னாச்சுமா? அம்மா, தண்ணி குடு. தண்ணி குடு, இருமல் வந்துகிட்டே இருக்கு. இந்தாங்க. கொடுங்க. சொல்லுப்பா. சரிங்கம்மா, உங்க விருப்பம் எதுவோ அதுபடியே செய்யுங்க. சுடு, நாளைக்கு உனக்கும் எழிலுக்கும் சாந்தி முகூர்த்தம். சரிங்கம்மா. ராமையா. அம்மா, நீங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. மனோகரி. இல்லம்மா, நீயும் செல்வியும் தான் நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கான ரூமை டெக்கரேட் பண்ணணுமா. அதை மட்டும் கொஞ்சம். சரிம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி. சுடு. அம்மா, கொஞ்சம் எந்திரிக்கணும். கையை கொடுமா. வாங்கம்மா. பாத்து. நடக்காத சாந்தி முகூர்த்தத்துக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களா? நடக்கும். நடக்குமா? எப்படி? இப்படி நாம என்ன பண்ணலாம்னா, எப்படி தீபா, ஐடியா ஓகேவா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு.
ஆனா இதுல என்ன கோத்து விடுறீங்க பாருங்க. அப், ஏற்கனவே தசாவதாரம் கமல் மாதிரி பல கெட்டப்ப போட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன். ஆ, இதுல இன்னொரு கெட்டப் வேறயா? மாட்டின தர்மடி விழும். உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தீபா. உன்னால எதையும் பண்ண முடியும். வடிவேல் மாதிரி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்குறீங்களே. ஆ, என்னைக்கு வடிவேல் மாதிரி சட்டையை கிழிச்சு கையை தொங்க விட போறாங்கன்னு தெரியல. ஐயோ, அதெல்லாம் கடவுளே. நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. பயப்படாத. நீங்க இருக்கிறது தான் பயமாவே இருக்கு. புலம்பாம முதல்ல ராமையாக்கு போன போடு. ச்சே, போட்டு தொலைறேன். யார் ஃபோன் பண்றது? ஏதோ புது நம்பரா இருக்குதே. ஹலோ, ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். நீங்க எழுசர் வீட்ல இருந்தானே பேசுறீங்க? ஆமா. நாளைக்கு எழுசர் வீட்ல சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதானே? ஆமா, நடக்க போகுது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க யார் பேசுறீங்க? சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏஜென்சில இருந்து பேசுறேன் சார். என்னது? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு ஏஜென்சியா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க சார். கல்யாணமான புது தம்பதிகளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட பெஸ்ட் நைட்டா மாத்தி கொடுக்கிறது தான் எங்க கம்பெனியோட ட்ரிக். என்னது? ஃபர்ஸ்ட் நைட்ட பெஸ்ட் நைட்டா மாத்தி தருவீங்களா? அது எப்படிமா? ஏய், மறமுட ஐயோ. சார், ஐ மீன் எங்க ஏஜென்சி மூலமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போற ரூம அழகா டெக்கரேட் பண்ணி கொடுப்போம். டெக்கரேஷன் தான் பண்ணுவீங்களா? சரி, அதுக்கு என்னப்பா? எழு சாரோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேதி நேரம் குறிச்சு கொடுத்த ஜோசியர் தாங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அதான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணேன். ஓஹோ, அந்த சைடுல இந்த வேலையெல்லாம் பாக்குறாரா? அதெல்லாம் சரி. ஆனா கனகவள்ளி அம்மா வீட்ல இருக்கிறவங்கள வச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போற ரூம டெக்கரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால வெளியாட்கள்லாம் யாரு வேணா, நாங்களே பாத்துக்கிறோம். சார் சார், ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது லைஃப்ல ஒரு வாட்டி நடக்கிற விஷயம் சார். ஆமா. அதையும் சிம்பிளா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க நம்பி எங்க ஏஜென்சி கிட்ட கொடுக்கலாம். நாங்க பெஸ்டா பண்ணி கொடுப்போம். என்னம்மா? சரி, நீங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டு அமௌண்ட் கேப்பீங்களே, அது எவ்வளவு கேப்பீங்க? ஐயோ சார், இந்த ஒர்க்குக்கு நாங்க எந்த சார்ஜஸ்மே பண்றது இல்ல. ஒரு சேவை மனப்பான்மையோட பண்றோம் நாங்க. என்னம்மா இது? ஃபர்ஸ்ட் நைட் ரூம் டெக்கரேஷனை சேவையா பண்றீங்களா? ரொம்ப புதுசா இருக்கு இது. நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம ஆ, ஒர்க்கை எங்க கிட்ட கொடுங்க. நாங்க பண்ற டெக்கரேஷனை பார்த்து எல்லாரும் அசந்து போயிடுவாங்க சார். சரிதான். ஆனா இதுல நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் எதுக்கும் கனகவள்ளி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேன். அவங்க சரின்னு சொன்னா நான் உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஓகே. உங்க கால்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் சார். சரி சரி சரி. சரிங்களா? சரி சரி. நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி சேவை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சே. ச்சே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.